தாவேக்காவோட செயல்பாடுகள் தான் திமுகவுக்கு ஒரே அச்சுறுத்தலா இருக்கு. எங்கள பார்த்து தான் திமுக பயப்படுறாங்கன்னு விஜய் சொல்றாரு. ஓரளவு நியாயம் இருக்கு. திமுக பயந்தால் அதுல ஆச்சரியம் இல்ல. பயப்படும்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த மாநாட்டுக்கு இடம் மறுப்பு அது இதெல்லாம் நீங்க எல்லாரும் நடத்துன இடத்துல இவங்களும் கேட்டு குடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போனா கோர்ட் ஓகே சொல்ல போறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு நாள் சில நாள் கூத்து அது. சரியா? என்னோட இது ஏன் திருச்சிக்குரிய திருச்சியில தான் விஜய் போட்டியிட போறதா ஒரு தகவல் இருக்கு. சரியா? இப்போ இனிக்கோ இருதயராஜ் இருக்கிற தொகுதின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருச்சி மையப்பகுதி, தொடங்குற இடம் அப்படின்னா மதுரைக்கு அடுத்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்கள்ல திருச்சியும் ஒண்ணு. அவரு ஏதோ ஏற்கனவே சொன்ன மாரி மாநாட்டுல பேசுற போதே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? இது இடி முழக்கம் தான். போர் முழக்கம்னாரு. போற ஊர்ல எல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள, அன்றாட அரசியல, அந்தந்த நேரத்து விஷயங்கள்ல, பிரச்சனைகள்ல அவர் கருத்த சொன்னாருன்னா, அது கவனிக்க தகுந்த பயணமா மாறும். மற்றபடி கூட்டம் கூடிச்சு, இங்க மாநாடு போலீஸ் தடியடியை மீறி, போலீஸ் தடைகளை தாண்டி உடைத்தெறிந்து மாநாடு நடத்தினோம். அதெல்லாம் சும்மா கதை. அவர் என்ன பேச போறார்? எத பேசுறத தவிர்த்தார்? அப்படிங்கிறத தான் மக்கள் கவனிப்பாங்க. இப்ப திருச்சி அந்த காந்தி மார்க்கெட்டு, மரக்கடை அந்த பகுதியில வேண்டான்னு காவல்துறை சார் சொல்றாங்களா? போட்டாரு என்னைய உட்காந்து ரூட் மேப் போட்டு தர இல்ல, சொல்லி இல்ல. சார் அதான் இதெல்லாம் விவாதிக்கிற விஷயமா சார்? ஒரு இடத்துல வேணான்னா இன்னொரு இடத்துல குடுக்க போறாங்க. திருச்சிக்குள்ளே விஜய் பதில் சொல்றாரு சார். ஒரு சரிங்க. திருச்சிக்குள்ளேயே நுழையக்கூடாது. அங்கிட்டு வந்தத பார்த்தேன் ஸ்ரீரங்கத்த தாண்டி அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி திமுகட்ட கூட பேசக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு வர போறார். அங்க சொல்ல போறார். இப்ப நீங்க எப்படி வந்து இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் அறிக்கை விடுறாருன்னு கேக்குறேன் நானு. ஒரு அங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சார் நம்ம போய் இடம் கேட்டோம். கடைசியில ஆனந்த் மேல ஏதோ வழக்கு போட்டுருவாங்க. எதுக்குன்னு அவரு வந்து விநாயகர் கோயிலுக்கு போனது ஏதோ ஒண்ணு நம்ம மேல இப்படி திருப்புறாங்க சார் அப்படின்னு கூட போய் சொன்ன உடனே சரி நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கூட்டு அப்படின்னு இவங்க போய் சொல்றது தானே சார். அறிக்கை அவரா எழுதுவாரு. எந்த தலைவரும் அறிக்கை அவங்க எழுதுறது இல்ல. அது நான் குறைச்சலா சொல்லல. சோ போய் சொல்றதன் அடிப்படையில ஒரு அறிக்கை விடுறாரு. நான் அதையும் விஜயே அறிக்கை விட்டாலும் அதுவும் சில நாள் கூத்தான்னு சொல்லுவேன். மாநாடு நடத்தி அல்லது பிரச்சார பயணத்தை தொடங்கி அந்த பிரச்சார பயணத்தில் என்ன பேசுறார் அதுதான் முக்கியமே தவிர இதெல்லாம் கடந்து போற விஷயங்கள்னு திரும்பவும் சொல்றேன். பொதுவா 2026 தேர்தல் எப்படி சார் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் மையப்பொருளா இருப்பார். அவர் என்ன ஆவார்? என்ன கதி ஆவார்ங்கிற அளவுக்கெல்லாம் தாண்டி வந்துட்டார் அவரு. எவ்வளவு வாக்குகள வாங்குவாருங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு டிஃபால்ட்டாவே வந்துட்டார் அவரு. இரட்டை இலக்க வாக்குகளை சுலபமா பெறுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். குறைஞ்சது 10% அப்படின்னு. காட்சிகள் போறத பார்த்தா, எடப்பாடியினுடைய பிடிவாதத்த பார்த்தா, அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமாக சேதாரம் அடையும். திமுக வந்து ரூ. 1 போமாட்டான்லாம் சொன்னா யாரும் நம்பாதீங்க. திமுகவுல இருந்தும் ஓட்டு எல்லா கட்சி தினகரன் சொன்ன வார்த்தை கரெக்ட். அவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். சேதாரம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? உண்மை சார் அது. இப்ப சொன்ன தினகரன் கட்சியில இருந்து 10 பேர் போவான். தடுக்க முடியுமா அவரால? இல்ல. ஒரு பிரபலத்துக்கு இருக்கிற பலமே அதுதான்.